ஹாய் வீவர்ஸ், இப்போ நம்ம பஃப் ஸ்லீவ் எப்படி தைக்கலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தில் 2 ஃபோல்டு வர மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அந்த 2 ஃபோல்டுமே நம்ம பக்கம்தான் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தைக்க போகிறது குட்டி பஃப் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப குட்டி பஃப் தான். இதை கூஜா கைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 5.5 இன்ச்சு ஹைட்டில் எடுத்துகிட்டு ஒரு 4 இன்ச்சு அகலத்தில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அகலம் நம்ம எவ்வளோ வேணாலும் நெட்டுக்கு வச்சுட்டே போகலாம். ஆனால் நம்ம வெறும் 4 இன்ச்சில் மட்டும் அகலத்தை வச்சு குட்டி பஃப்பாக தான் வைக்க போகிறோம். குட்டி தான் அழகாக நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இதுவே நம்மளுக்கு தாராளமாக போதுமானது. 4 இன்ச்சு அகலம் மட்டும் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஸ்லீவுக்கு அளவுப்போம்லே அதே மாதிரி அளந்துக்கிற வேண்டிதான். என்னோடய பஃப்போட அகலம் 10.5 இருந்துச்சு. நான் தையலுக்கு 1.5 சேர்த்து மொத்தம் 12 எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி சைடு கர்லையும் நம்ம அதே 5.5 அங்கே மார்க் பண்ணி அதுலேருந்து கீழே நம்ம 3 இன்ச்சை கீழே இறக்கி மார்க் பண்ணணும். எப்போயுமே அடிக்கைக்கு நம்ம என்ன செய்வோம், கீழே இறக்கி மார்க் பண்ண முடியும். அதே மாதிரி 3 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம தையலுக்காக விட்ட அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அங்கேருந்து இங்கே நம்ம இந்த பஃபுக்காண்டி 4 இன்ச் விட்டோமோ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சை மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த 1 இன்ச்சிலேருந்து இங்கே நம்ம இங்கே கீழே மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த 2ஐயும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிடணும். இதோட சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இது மொத்தம் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமாக பார்த்துக்கும்போது 10 இன்ச் இருக்குது இது. அப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டு 5 இன்ச்சஸ்ஸு. அப்போ இந்த 2க்கும் மிடில் பாயிண்ட்டு, அந்த 2க்கும் மிடில் பாயிண்ட்டு பார்க்கணும். அப்போ இங்கே 2.5 வரும், அங்கே 7.5 வரும். இங்கே நடுவில் இது பண்ணி மேலே ஒரு 1/2 இன்ச் எடுக்கணும். இந்த இடத்துல நடுவுலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் எடுத்து அப்படியே வளைச்சி அதுக்காக ஜாயின் பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி பின்னாடி அந்த உட்குழிவு இதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுப்போனே அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரே மாதிரி அப்படியே அதே லென்த்தில் அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். அந்த மேலே 1/2 இன்ச் விட்டோமோ அந்த வளைவுலேருந்து அப்படியே அந்த நடு பாயிண்டில் அப்படியே இறங்கி கீழே 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணோமா, அந்த இதில் லைன் போட்டோமா அதிலேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு குடஞ்சி இது பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. 2 சைடுமே ஒரே இது தான், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ இதில் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம 4 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்த தான் நம்ம இதில் மார்க் பண்ணணும். அது வரைக்கும் தான் நம்ம பஃப்பு வைக்கணும். இந்த 4 இன்ச் வரைக்கும் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணால் அந்த 1 இன்ச்சில் இருந்து தான் நம்ம பஃப்பு வைக்கணும். அதனால் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக அந்த கீழேயும் அதே மாதிரி அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வருதுலையே அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி 2லேயுமே பஃப் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. இதே மாதிரி இப்போ நம்ம மெயின் கிளாத்லையும் இப்போது இது மேலே போட்டு லைனிங் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெயின் கிளாத்தையும் போட்டு அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அங்கே மேலே மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஆரோவிலேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் ஆரோ வருதா, அந்த 2 மார்க்கிங்க்கு நடுவில் தான் இப்போ பஃப் வைக்க போகிறோம். அந்த இடத்த இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஊசியில் குத்தி வச்சுட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இதே மாதிரி தான் குட்டி குட்டியாக மடித்து அழகாக வைக்கணும். ரொம்பலாம் பெருசாக வைக்க தேவையில்லை, 4 இன்ச்சு போதுமானது. வரிசை அப்படியே 4 இன்ச்சை கொண்டு வரும்போதே அந்த நடுவில் அந்த சென்டர் பாயிண்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். எதுக்காகனா நம்ம மெயின் கிளாத்தில் இந்த ஸ்லீவை தைக்கும் போது நம்மளுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் தான் தேவை. அதனால் அந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டே தைக்க ஆரம்பிங்க. கீழே இந்த மார்க்கிங் வரைக்கும் பஃப் வைக்கணும். இந்த ஃப்ளீட்ஸ் ஒரே மாதிரி வைக்க தெரியாதவங்க 4 இன்ச்சு சாக் பீஸில் மார்க் பண்ணி வச்சு இதே மாதிரி அழகாக ஒன்று போல் தைச்சிருங்க. இப்போ கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து இதே மாதிரி நம்ம வச்ச ஃப்ளீட்ஸை ஒன்று போல் அழகாக எடுத்து விடணும். ஒரே மாதிரி நேராக எடுத்து விட்டு கீழே அப்படியே ஒரே தையல் அப்படியே போட்டு விட்றணும். இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு கீழே நம்ம கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீன் கலர் துணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அந்த துணியை பேக்கில் திருப்பி வச்சு அப்படி நேராக ஒரு தையல் போட்டு
இந்த பக்கமாக திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு அதை அப்படியே மெயின் கிளாத்தை முன்னாடி திருப்பி மேலே மடித்து அங்கே ஒரு தையல் போட்டுறணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பஃபு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் கூஜா கை. இது பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.